அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, blouse pattern யூஸ் பண்ணி blouse வந்து எப்படி கட்டிங் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்றத ஒரு பாகமாக நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். எண்டு ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் டாட் வந்து ஸ்டிச் பண்ணது, அதே மாதிரி அந்த டாட்டு கீழே வரக்கூடிய அந்த பட்டி ஸ்டிப்பு வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது ஹூக் பட்டி ஐப்பட்டி நம்ம வந்து எப்படி தைக்கணும் அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச பேக் பார்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேக் பார்ட்டில் வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டிப் வந்து எவ்வளோ மடிக்கணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கலாம், ரைட் சைடோடைய ஃப்ரண்ட்டு பார்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டு பார்ட் வந்து அப்படியே பேக் பார்ட்டுக்கு மேலே இந்த மாதிரி வைங்க. கரெக்டாக இந்த மாதிரி கரெக்டாக வச்சு அக்கல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அர்க்காத்தை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போ சென்டருக்கு பார்த்தீங்களா, இந்த பேக் பார்ட்டோடைய சென்டர், அந்த சென்டர் வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிங்க. அந்த ஃப்ரண்ட் பார்ட்டுடைய அந்த ஸ்டிப்பு வந்துட்டு கரெக்டாக சென்டர் மேட்ச் பண்ணிங்க. அதே மாதிரி அர்க்காத் மேட்ச் பண்ணிங்க. மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு அப்படியே நம்ம ஸ்டிப்பை வந்து மடிச்சிக்கணும். அதுக்கு இந்த மாதிரி லைட்டாக வந்து மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இப்போ எவ்வளோ மடிக்கணும்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அங்கே வந்து ஒரு அர்க்காத் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். பெருசாக வந்து மெஷர்மெண்ட்லாம் வச்சு நம்ம தைக்கணும் அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட, கவர் பண்ணி தைக்கிற மெத்தடும் கூட இது. இப்போ கரெக்டாக இந்த மாதிரி மடித்து அங்கே அர்க்காத் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக நம்ம எந்த அளவுக்கு மடித்தாக்கா நமக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கரெக்டாக வரும் அப்படின்றத நீங்கள் கெஸ் பண்ணிடலாம். அதை பாருங்கள், அந்த மாதிரி கெஸ் பண்ணி அர்க்காத் பண்ணிவிடுங்க. அர்க்காத் பண்ணிவிட்டு இப்போ அந்த அர்க்காத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் இல்லை 2 இன்ச் அளவுக்கு நீங்கள் கேப் விட்டு மீதி இருக்க பீஸை வந்து நீங்கள் கட் பண்ணிடலாம். ஸோ இதனால தான் நம்ம வந்து ஸ்டிப்பு வந்து பெருசாகவே வச்சு கட்டிங் வந்து பண்ணது. சரியாக இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ வந்து கட் பண்ணிடலாம். ஏன்னா அதிகமாக வந்து துணியை வச்சு நம்ம மடித்தா நல்லாயிருக்கு, அதனால் வந்துட்டு ஒரு 2 இன்ச் மட்டும் வச்சு அப்படியே ஒரு இன்ச்சை நம்ம அப்படியே ஃபோல்டு பண்ணி அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிசரெல்லாம் வந்து சரியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு சைடு வந்துட்டு அதே மாதிரி தைக்கணும். அதுக்கு நம்ம வந்து பேக் பார்ட் வந்து போட்டு அளவு எடுக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஆல்ரெடி நம்ம தைச்சிட்டோம் இல்லைங்களா ஒன்று, அதை வச்சு நீங்கள் அப்படியே இந்த மாதிரி வச்சு பார்த்து எவ்வளோ மடிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்படி வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டிப் எவ்வளோ மடிக்கணும் அப்படின்றத இந்த பட்டியோடைய அளவை வச்சு நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இந்த மாதிரி கரெக்டாக வச்சுட்டு இப்போ இது எவ்வளோ இருக்கோ அதுக்கு நேராக வந்து ஒரு அர்க்காத் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த சைடு, அதாவது சைடில் பார்த்தீங்கன்னா அந்த அக்கல்கிட்ட அர்க்காத் வந்து கரெக்டாக வச்சுட்டு இது வந்து சரியாக இருக்கான்றதை செக் பண்ணிங்க. சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக ஒரு அர்க்காத் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அர்க்காத் பண்ணிவிட்டு அந்த அர்க்காத்துலேருந்து 2 இன்ச் கனெக்ட் பண்ணி மீதி எக்ஸஸாக இருக்கிற துணியை வந்து கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 இன்ச் துணியை அப்படியே நம்ம ஒரு இன்ச்சாக மடித்து அப்படியே தைச்சிக்கலாம். இப்போ டபுள் சைடும் வந்துட்டு ஸ்டிப் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுத்தையும் நம்ம வச்சு பார்க்கணும் அப் அண்ட் டவுன் எதாக இருக்கான்னு சொல்லி. ஏன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது ஒரு பிரச்சனை வரும், வந்து கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி ரெண்டும் சரியாக இருந்தால் தான் நம்ம வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கும்பொழுது அந்த பிரச்சனை வராது, அதாவது சின்னது பெருசு வராது. இப்போ நம்ம ஹூக் பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச் அகலத்தில் நம்ம வந்து பீஸ் எடுத்துருக்குறோம், குறுக்க பீஸ் தான் எடுத்துருக்குறோம். அதேமாரி மேலேயும் கீழே ஒரு இன்ச் டிஃப்ரெண்ட் பண்ணி எடுத்துங்க எக்ஸ்ட்ராவே துணியை. இப்போ இதில் வந்து 2 பீஸ் இருக்கும் சரிங்களா. இப்போ 2 பீஸில் ஹூக் பட்டி ஐப்பட்டிக்காக. இதில் வந்து ஹூக் பட்டி ஐப்பட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சில பேருக்கு லெஃப்ட்டில் வைப்பாங்க, சில பேர் வந்து ரைட்டில் வச்சு தைப்பாங்க. உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். ஆனால் தைக்கிற மெத்தட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மெத்தட் தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு நம்ம ஹூக் பட்டி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஹூக் பட்டிக்கு இந்த மாதிரி டபுளாக மடித்து கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணலாம். தைச்சிட்டு நீங்கள் அப்படியே திருப்பிக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சு சென்டரில் வச்சு, அதாவது இந்த பீஸோடைய சென்டரில் இந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணலாம்.
இப்போ நம்ம இந்த மெத்தட்லேயே ஸ்டிச் பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு ஹூக் பட்டி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். ஹூக் கட்டுறதுக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டலாம். இப்போ இந்த மாதிரி கரெக்டாக வச்சிங்க. இந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டாக 1/4 இன்ச் கணக்கில் அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்குவோம். 1/4 இன்ச் தான் பிடிக்கணும், அதிகமாக பிடிக்கக்கூடாது. கரெக்டாக 1/4 இன்ச் பிடிச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்ம சென்டரில் இந்த மாதிரி தையல் போட்டோம். இப்போ இந்த துணி அந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மடித்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டபுள் கிளாத் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டபுள் கிளாத்தை 2 மடிப்பாக நம்ம மடிக்கும்போது நல்லா மொத்தமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி மொத்தமாக இருக்கும்போது உங்களுக்கு கொக்கி கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மேலே வந்து ஓரத்தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டுட்டு அப்படியே டபுளாக மடித்து ஒரு 3/4 இன்ச் கணக்கில், அதான் 3/4 இன்ச் பட்ட அளவுக்கு வர மாதிரி நம்ம மடிச்சிக்கணும். நல்லா நீங்கள் இந்த மாதிரி மடித்து சரி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டிங், இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். 3/4 இன்ச்சு தான் வரணும். அதுக்கு மேலே பட்டையாக இருந்தால் நல்லா இருக்காது, சின்னதாக இருந்தாலும் கொக்கி கட்ட முடியாது. ஒரு 3/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி கரெக்டாக மடிச்சிங்க. டபுள் ஃபோல்டிங் மடிச்சுட்டு இப்போ நம்ம தையல் போட்டுக்குவோம். இப்போ ஹூக் பட்டி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்துட்டு எக்ஸ்ட்ரா மேலே இருந்தால் அது கரெக்டாக நெக்குக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ ஹூக் பட்டி வந்து ஃபினிஷிங்காக வந்துருச்சு பாருங்கள். உள்ளேயும் பார்த்தீங்கன்னா அந்த 3/4 இன்ச் கரெக்டாக லெவலாக இருக்குது பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஐப்பட்டி வந்து ஸ்டிச் பண்ணணும். ஐப்பட்டி பார்த்திங்கன்னா ரைட் சைடு வரக்கூடிய சைடு. இப்போ இந்த ரைட் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பட்டி வைக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வச்சா தான் அந்த ஹூக் பட்டி வந்து கரெக்டாக உட்காரும். சரிங்களா? இந்த 3/4 இன்ச் அளவுக்கு நம்ம இங்கே ஒரு பட்டி வைக்கணும். ஐப்பட்டின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஏன்னா அதில் வந்து ஐ கட்டுற மாதிரி. சில பேர் வந்து காஜா பட்டன்னாக்கா நம்ம வந்து ஹூக் பட்டியில் தான் வந்து காஜா எடுக்கணும், ரைட் சைடு ஐப்பட்டியில் தான் வந்துட்டு பட்டன் கட்டணும். ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இந்த மாதிரி ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணுறோன்னா அந்த பட்டி பீஸ் எடுத்து என்ன செய்யணும், உள் பக்கமாக இப்படி வச்சு தைக்கணும். சரிங்களா? ஐப்பட்டி இந்த மாதிரி தைக்கணும். இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு 3/4 இன்ச்சு வெளியே எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கரெக்டாக 1/4 இன்ச்சு உள் பக்கமாக வச்சு ஃபஸ்ட்டு தைச்சிக்கணும். இது வந்து ஐப்பட்டி தைக்கிற மெத்தடு. கரெக்டாக 1/4 இன்ச்சு பிடிச்சா போதும். துணியை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு என்ன செய்யணுன்னாக்கா கொக்கிப்பட்டியும் ஐப்பட்டிக்கும் இதான் வித்தியாசம். ஐப்பட்டி பொறுத்தளவுக்கு எக்ஸ்ட்ரா வரும் 3/4 இன்ச்சு வெளியே. ஹூக் பட்டி பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மடித்து கவர் பண்ணிவிடும். அதான் வித்தியாசம். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி ஒரு ஃபோல்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஃபோல்டிங் 3/4 இன்ச் அளவில் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியே வரணும். சரிங்களா? இதிலேருந்து ஒரு 3/4 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா வெளியே தான் வரணுமே தவிர உள் பக்கமாக நம்ம மடிச்சிடக்கூடாது. சரிங்களா? இதான் வந்து ஐப்பட்டி. இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி 3/4 இன்ச் மடித்தோமோ கடைசி வரைக்கும் அந்த 3/4 இன்ச் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். சில இடங்களில் வந்து பெண்டாக இருக்கக்கூடிய நேரத்தில் சின்னது பெருசு வந்துடும். அதெல்லாம் நம்ம கவனத்தில் பார்த்து 3/4 இன்ச்சுன்னு சொன்னாக்கா அந்த 3/4 இன்ச் கரெக்டாக மடித்து தையல் போட்டு வரணும். இப்போ நம்ம தையல் போட்டாச்சு 3/4 இன்ச் கணக்கில். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு தையல் போடணும். ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் மிதியாட தையல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவு வந்துட்டு ஒரு தையல் போட்டுக்கணும். இது ஐப்பட்டியோடைய ஸ்டிச்சிங் மெத்தடு. இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு நெக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை கட் பண்ணிக்கணும். இப்போ ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் இந்த மாதிரி வச்சு பார்க்கணும். அப் அண்ட் டவுன் எதாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே கரெக்டாக தைச்சோன்னு சொன்னால் நமக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனையே வராது. இல்லைனா உங்களுக்கு வந்து அப் அண்ட் டவுன் பிரச்சனை வரும். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக இருப்பாருங்க. ஸ்டிப் டு ஸ்டிப் வந்து கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி டாட்டும் வந்துட்டு கரெக்டாக சைஸாக வந்து மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸோ ரொம்ப சிம்பிளுங்க. இந்த மாதிரி ஹூக் பட்டி ஐப்பட்டி இந்த மாதிரி தான் தைக்கணும். இந்த ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வச்சுட்டோம். இது வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் இது மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வெளியே வரும். ஐப்பட்டி பொறுத்தளவுக்கு கொஞ்சம் 3/4 இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா வரும். இதுதான் வித்தியாசம். ஹூக் பட்டி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து மடித்து தைச்சிடணும். ஐப்பட்டி 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெளியே வரும். அதான் வித்தியாசம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வச்சு நம்ம ஒரு 5 ஹூக் 5 ஐ கட்டணும்னு சொன்னாக்கா ஃபினிஷிங் முடிஞ்சிடும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டிப்பு அதே மாதிரி ஹூக் ஐப்பட்டி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும், பேக் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும், ஃப்ரண்ட் கப்லாம் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத போட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ கூட நம்ம ஒவ்வொரு பாகமாக நம்ம வந்து போட்டிருக்கிறோம். எல்லா பாகத்துடைய வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சிங்க. அதே போல் இந்த ப்ளவுஸுடைய பேட்டர்ன், இந்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணோம் அப்படின்றத நம்ம பேட்டர்ன் வச்சு தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன் இந்த மாதிரி ப்ளவுஸ் பேட்டர்ன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா
கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் அதில் வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.